நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று ஜூலை மாதம் 20ஆம் தேதி 2024ஆம் வருடம் ஆடி மாதம் 4ஆம் தேதி. EC24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். கனடாவில் பணம் அல்லது சொத்துக்களை தொலைத்தவர்களுக்கு விசேட அறிவிப்பு. கனடாவில் விமான விபத்து சம்பவம் ஒன்றில் 2 பேர் மரணம். முச்சக்கரன் வண்டி தொழிலை நடத்துவதற்கு தொழில்சார் விதிகள் அவசியம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அலி சப்ரி ரஹீம் பிணையில் விடுவிப்பு. உலகளாவிய ரீதியில் மைக்ரோசாஃப்ட் கணினிகள் முடக்கம். அமெரிக்காவின் பிரபல தொழிலதிபர் தற்கொலை. பிரபல இந்திய தயாரிப்பாளரின் 20 வயது மகள் உயிரிழப்பு. கூலி திரைப்படத்தில் ஸ்ருதி ஹாசன் கதாபாத்திரம் பற்றிய தகவல். இனி EC24 நியூஸின் விரிவான செய்திகள். எப்படி எனக்கு தெரியாம? நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகை செட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே $200 அவங்களே கொடுத்தாங்க. ஓ, போனஸா? அது என் கையில இருக்கு. ஆமாங்க, நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா $200 போனஸ் கிடைக்குது. பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில், yellow பில்டிங்கில். கனடாவில் பணம் அல்லது சொத்துக்களை தொலைத்தவர்களுக்கு விசேட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உரிமை கோரப்படாத $154 மில்லியன் பெறுமதியான பணம் மற்றும் சொத்துக்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அல்பர்டாவின் உரிமை கோரப்படாத சொத்து பதிவு புத்தகத்தில் இந்த தகவல்கள் பதியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலருக்கு இவ்வாறு பணம் அல்லது சொத்துக்கள் இருப்பதே தெரியாது என மாகாண நிதி அமைச்சர் நேட் ஹோர்னர் தெரிவிக்கின்றார். கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் இதுவரையில் 8500 பேருக்கு $14 மில்லியன் பணம் மீள வழங்கப்பட்டுள்ளது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் இடம்பெற்ற விமான விபத்து சம்பவம் ஒன்றில் 2 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். லாங் பீச் விமான நிலையத்திலிருந்து விபத்து குறித்து போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. விமான நிலையத்தின் ஓடுபாதையில் விமானம் தீப்பற்றி கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 பேர் பயணிக்கக்கூடிய ஒரு சிறிய விமானத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த ஒருவர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனைய 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முச்சக்கர வண்டி தொழிலை நடத்துவதற்கு தொழில்சார் விதிகள் அவசியம் என இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தொழில்முறை முச்சக்கர வண்டி மற்றும் போக்குவரத்து சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொழில்முறை முச்சக்கர வண்டி சாரதிகளின் தொழில் முன்னேற்றம் தொடர்பான யோசனை ஒன்றும் ஜனாதிபதியிடம் இதன்போது கையளிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் இன்று காலை கல்பிட்டி போலீஸ் நிலையத்தில் ஆஜரான போது அவர் கைது செய்யப்பட்டார். அண்மையில் அவருக்கு பிடி ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்வரும் ஜூலை மாதம் 22ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு புத்தளம் பதில் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். உலகளாவிய ரீதியில் தகவல் தொழில்நுட்பத்துறை முடங்கியதன் விளைவாக பல நாடுகளில் விமான சேவைகள், ஊடகங்கள் மற்றும் வங்கிகள் உள்ளிட்ட துறைகள் ஸ்தம்பித்துள்ளன. விமான சேவை கணினி கட்டமைப்பு பாதிக்கப்பட்டதன் காரணமாக பல நாடுகளின் விமான நிலையங்கள் மூடப்பட்டு பல விமானங்கள் தரையிறக்கப்பட்டுள்ளன. இந்த நிலைமைக்கான காரணம் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனினும் நிலைமையை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஜேம்ஸ் மைக்கேல் சிலின் சொகுசு ஓட்டலின் 20வது மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக நேற்று செய்திகள் வெளியாகியுள்ளன. இவர் 2000 ஆண்டு முதல் ஆன்லைன் மூலம் தியேட்டர்களில் டிக்கெட் புக் செய்யும் நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வந்தார். பல்வேறு புதிய தொழில்களை தொடங்கி நிறுவனங்களை நடத்தி வந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் ஜேம்ஸின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் தற்கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். டி சீரிஸ் தலைவர் பூஷன் குமாரின் உறவினர் கிஷன் குமார் இந்தியில் நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவார். இவரது 20 வயது மகள் திஷா குமார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். இதனால் அவர் நீண்ட காலமாக நோயுடன் போராடி வந்துள்ளார். ஜெர்மனியில்
மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த திஷா அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. அவரது குடும்பத்தினர் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் திஷா உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியில் வெளியான அனிமல் படத்தை கிஷன் குமார் தயாரித்திருந்தார். அவரது 20 வயது மகள் புற்றுநோயால் உயிரிழந்த சம்பவம் திரையுலகில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்தின் ஷூட்டிங் சில தினங்களுக்கு முன்னர் ஹைதராபாத்தில் தொடங்கியது. இந்த படம் ஒரு மல்டி ஸ்டார் படமாக உருவாகி வருவதால் பல முன்னணி நடிகர்கள் நடிக்கின்றனர். சத்யராஜ், பகத் பாசில், ஸ்ருதி ஹாசன் ஆகியோர் இதுவரை ஒப்பந்தம் ஆகியுள்ளதாக சொல்லப்படும் நிலையில் பாலிவுட் மற்றும் டோலிவுட் நடிகர்கள் சிலரும் இணைய உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த படத்தில் ஸ்ருதி ஹாசன் ஒரு வேடத்தில் நடிக்க உள்ளதாக சொல்லப்பட்டது. இந்நிலையில் அவர் ரஜினிகாந்திற்கு மகளாக இந்த படத்தில் நடிக்கிறார் என்றும் ரஜினிகாந்திற்கும் ஸ்ருதி ஹாசனுக்கும் இடையில் உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் படத்தில் இது முக்கியத்துவம் பெறும் எனவும் சொல்லப்படுகிறது. நிகழ்வுகள். ஈழநாடு பத்திரிகை நடத்தும் ஊட்டும் கரங்கள் தமிழும் இசையும் ராப்போசன விருந்தும் ஜூலை 28 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் மெட்ரோபாலிட்டன் சென்டர் பிரிஞ்ச் அவென்யூ ஈஸ்டில் நடைபெறவுள்ளது. ஈசி என்டர்டெய்னிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் 28 சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான EC24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.